எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் சொல்லி நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க சொல்லுங்கள். அதே மாதிரி ஆதரவு கொடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. நம்ம சேனலில் லிங்க்ஸ் தந்திருக்கேன். டிமார்ட் அக்கௌண்ட் யாருக்காவது ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா விருப்பப்பட்டீங்கன்னா தான் அப்ஸ்ட்ராக்ட் சலீஸ் ப்ளூ ஜீரோதா இந்த லிங்க் எல்லாம் பயன்படுத்தி நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ட்ரேடிங் பண்ணால் ரொம்ப எளிமையான முறையாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த பிளாட்ஃபார்ம் பிடிச்சிருக்கோ அந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம ஃப்ரீ டெலகிராம் குரூப் இருக்குது. அதில் விருப்பப்படுறவங்க இந்த லிங்க்கை பயன்படுத்தி அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் இதில் தந்திருக்கேன், தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர். ஸோ அதை லிங்க்கை பயன்படுத்தி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணி நம்ம சேனலோட ஃபேமிலியை பெருசாக்க நீங்கள் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கலாம். ஓகே நண்பர்களே, இதுதான் என்னோடய காண்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் 9941886630. ஸோ நான் வந்து குவைத்தில் இருக்கேன். ஸோ ஒர்க் பண்ணிக்கிட்டே நான் வந்து உங்களுக்கு பிகினர்ஸ்க்காக இந்த வீடியோஸ் நான் போட்டுட்ருக்கேன். ஸோ நான் சிபி ரிஜிஸ்டர்ட் பர்சன் கிடையாது. நீங்கள் பிஃபோர் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஓன் அனலைஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், நம்ம நேற்று வந்து என்ன வீடியோவில் சொல்லியிருந்தோம் அப்படின்றத ஒரு சின்ன ஒரு ரிவ்யூ போயிட்டு இன்றைக்கி மார்க்கெட்டில் அது எந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்றத பார்த்துட்டு போகலாம். கைஸ், நேற்று வந்து நான் சொல்லியிருந்தேன் மார்க்கெட் வந்து ஸோ இந்த 25,200க்கு மேலே போனால் வந்து நீங்கள் வந்து கால் சைட் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து இந்த ட்ரேடிங் வியூ சார்ட் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். சாரி. ஸோ இந்த 200 லெவலுக்கு மேலே போச்சுன்னா வந்து ட்ரேட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா அந்த 128லேருந்து இந்த ஜோன் வந்து நோ ட்ரேடிங் ஜோன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன். 149லேருந்து இந்த 200 வரைக்கும் வந்து ட்ரேட் பண்ணாதீங்க, 60 பாயிண்ட் வந்து ட்ரேட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ உங்களுக்கு மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு இன்றைக்கி என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா நேராக வந்து நம்ம சொன்ன அந்த சப்போர்ட் ஜோனை பிரேக் பண்ணி கீழே வந்துட்டான். ஸோ கீழே வந்து நான் இந்த எல்லோ லைன் எல்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கோங்கன்னு நான் இது சொல்லியிருப்பேன். ஸோ எக்ஸாக்டாக நம்ம சொன்ன அந்த லெவல்லேருந்து 100 கீழேருந்து வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ லைன் 25,088 அதை டச் பண்ணியிருப்பான். அதே மாதிரி கீழே பார்த்தீங்க அப்படின்னா அந்த 25,015 அதையும் வந்து எக்ஸாக்டாக டச் பண்ணி சப்போர்ட் எடுத்து அங்கேருந்து ரிவர்சல் ஆகிருப்போம். ரிவர்சல் ஆகி மேலே எங்கே போனோம்னா அந்த 25,088 அதுக்கு மேலே அந்த 100, 110 வரையும் போயிருப்பான். சரிங்களா? ஸோ நம்ம தரக்கூடிய லெவல்ஸ் வந்து ஃபிபனாச்சி ப்ளஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் கம்பைன்ட்டு தரோம். இது வந்து பேசிக்காக வந்து கற்றுக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சப்போர்ட் ஜோன்லாம் வந்தால் இவங்க ரிவர்சல் ஆகும். ஸோ எந்த இடத்துல ட்ரேட் எடுக்கணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது இந்த சப்போர்ட் ஜோன்லாம் நான் வரைஞ்சி தந்திருக்கேன். இதோட எளிமையான முறையில் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலில் நம்ம எளிமையான முறையில் நம்ம டெலகிராம் குரூப்பில் நான் வந்து அப்டேட் தந்துட்டுருக்கேன். ஸோ மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனதுலேருந்து நான் கரெக்டாக சொல்லிட்டேன். மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு 2 மினிட்ஸ்லேயே நான் சொல்லியிருப்பேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் வந்து டுடே இஃப் பிரேக்ஸ் டவுன் சைட் 25,000 ஒன்லி கெட் வைட் ரேஞ்ச் அன்லெஸ் மார்க்கெட் வில் மூவ் 25,000 to 25,200 இன் பிட்வீன் அப்படின்றத நான் தெளிவாக நான் சொல்லிட்டேன். ஸோ இங்கே இப்போ 9:17க்குலாம் நான் சொல்லிட்டேன். சரிங்களா? ஸோ மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 25,200 வந்து புட் ஆப்ஷன் வந்து 162க்கு மேலே வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றதையும் நான் வந்து இங்கே வந்து சொல்லியிருக்கேன். இது வந்து மேபி குவைட் டைமிங் காட்டுதுன்னு நினைக்கிறேன். இந்தியா டைமிங் குவைட் டைமிங் எனக்கு ஞாபகம் இல்லை. அங்கே பார்த்துக்கோங்க. ஏன்னா அங்கே டைம் டிஃப்ரென்ஸ் வந்து 230 ஹவர்ஸ் இருக்கும். ஸோ இந்தியாவில் வந்து இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்டு மிட் நைட்டு 2 மணி ஆகும். இங்கே குவைத்தில் வந்து இப்போ வந்து மணி 11 ஆகுது. சரிங்களா? ஓகே கைஸ், இந்த டைம் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால இதில் இருக்க டெலகிராமில் காட்டுற டைமிங் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஸோ வேறு ஒன்றும் சேஞ்சஸ் இல்லை. ஓகே கைஸ், ஸோ அதே மாதிரி நம்ம 25,200 புட் ஆப்ஷன் வந்து எந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக வேலை செஞ்சுருக்குன்றதை பாருங்கள். 162 நான் மெசேஜ் போட்டதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 195 வரையும் ரீச் ஆகிருப்பான். ஈஸியாக 33 பாயிண்ட் எடுத்திருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 204 போய் டச் பண்ணியிருப்பான். 214 வரையும் மேக்ஸிமம் போயிருப்பான். ஓகே கைஸ், இதுதான் வந்து நான் வந்து லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு தந்த அப்டேட்டு. 25,100 நான் அதே மாதிரி சொல்லியிருந்தேன். நம்ம தந்த அந்த என்ட்ரி பாயிண்ட் லெவலுக்கு மேலே போனோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து நல்ல ஒரு மொமெண்டம் தருவான்னு. பட் அந்த 129க்கு மேலே அவனால் சஸ்டெயின் பண்ண முடியாமல் மார்க்கெட் வந்து கீழே வந்திருப்பான். அந்த லெவல்ஸ் எல்லாம் நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதுதான் கைஸ் நான் உங்களுக்கு தந்த லெவல்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள் 25,200 புட் ஆப்ஷன் என்ன நடந்திருக்குன்றதை பாருங்கள். நான் வந்து அந்த என்ட்ரி ப்ரைஸ் 123 சொல்லியிருந்தேன். மார்க்கெட் வந்து
125க்கு மேலே 128க்கு மேலே ஓப்பன் ஆகிட்டு 125 தான் மினிமம் லோ வந்திருப்பான். ஒன்லி 3 பாயிண்ட்ஸ் தான் லோ வந்திருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நம்ம தந்த லெவலுக்கு மேலேயே சஸ்டன் ஆகிட்டு அதிகபட்சம் 204 214 வரையும் போயிருக்கான் பாருங்க. ஓகே கைஸ், ஸோ நம்ம சொன்ன லெவல்லேருந்து நீங்கள் வந்து நான் வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், நீங்கள் 128 சப்போஸ் வரான் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருப்பேன், நீங்கள் 123 எஸ்எல்லாம் வச்சுக்கலாம், இல்லைனா 118 108 எஸ்எல்லாம் வச்சு நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம்னு சொல்லியிருப்பேன். மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வரும்போதே நீங்கள் வந்து கணிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த சைடில் வந்து ஒரு என்ட்ரி எடுத்திருந்தீங்க. சப்போஸ் உங்களுக்கு இது என்ட்ரி எடுக்க தெரியல அப்படின்னா எக்ஸாக்டாக பிஇபி லெவலில் கீழே ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப வரும்போது நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ட்ரேட் எங்கே அமைஞ்சது அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், உங்களுக்கு 2 டைம்ஸ் வந்திருப்பான். அதே மாதிரி சின்ன சின்ன என்ட்ரி எடுத்தால் கூட போதும், நீங்கள் பெருசாக என்ட்ரி எடுக்கணும்னு அவசியம் இல்லை நண்பர்களே. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 25 வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து பாருங்கள் 129ல் இந்த இடத்துல ஒரு வாட்டி வந்திருப்பான். கரெக்டாக 11:30 மணிக்கு ஒரு வாட்டி வந்துட்டு கரெக்டாக மேலே வந்து பார்த்தீங்கன்னா 136. நம்ம வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெருசாக ரொம்ப பெரிய பாயிண்ட்ஸ்லாம் எதிர்பார்க்க வேண்டாம். 10 to 20 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைச்சாலே பிகினர்ஸ்க்கு ரொம்ப பெரிய விஷயம், சரிங்களா? ஸோ உங்களுக்கு என்ன, உங்களுக்கு வந்து அந்த பேஷன்ஸ் இருக்காது. எமோஷன்ஸில் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா நீங்கள் ஓவர் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதனால் ஒரு லாட் எடுத்தீங்க அப்படின்னா இல்லைனா எஸ்எல் ஹிட் ஆகுதா இல்லை டார்கெட் ஹிட் ஆகுதான்றதை நீங்கள் போட்டு பார்க்கணும். ஓகே கைஸ், நீங்கள் வந்து 1:1 ரேஷியோ வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல சப்போஸ் நீங்கள் வந்து என்ட்ரி தரீங்க அப்படின்னா 1:1 டார்கெட் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ எய்தர் உங்களுக்கு வந்து ஒரு 20 பாயிண்ட்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து 20 பாயிண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி வெயிட் பண்ணணும். இல்லை உங்களுக்கு 15 பாயிண்ட்ஸ் போதும் அப்படின்னா 15 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து எஸ்எல் தரத்துக்கும் ரெடியாக இருக்கும். ஸோ 1:1 ரேஷியோ. ஸோ இனிஷியலாக நீங்கள் இந்த மாதிரி பழகுங்க. அதுக்கப்புறம் போக போக உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு உங்கள் வந்து ப்ராஃபிட்டை நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு போகணும். இது வந்து பிகினர்ஸ்க்கான ஒரு இன்ஃபோ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்றைக்கி ஒரு சைட்வைஸ் மொமெண்டமாக போயிடுச்சு. ஏன்னா ஷார்ட் ரேஞ்ச் 25,000 25,200 மார்க்கெட் வந்து மொமெண்டம் வந்து மேலேயும் கீழேயும் வந்து உங்களுக்கு வந்து புட் ஆப்ஷனையும் தந்திருப்பான், கால் ஆப்ஷனும் வந்து இந்த சப்போர்ட் லெவல்லேருந்து கரெக்டாக தந்த சப்போர்ட் லெவலில் மார்க்கெட் வந்து அந்த ஜோனுக்குள்ளேயே சுற்றிருக்கான் பாருங்கள். இதை விட்டு வெளியவும் போகல கீழேயும் வரல பாருங்கள். இந்த 86க்கு கீழே வந்து உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து வீக்குன்றதை நான் சொல்லியிருப்பேன். இங்கே பாருங்கள் 25,100 வந்து இந்த இடத்துலலாம் வந்து எங்கே வீக்காக இருப்பான் எங்கே ஸ்ட்ராங்காக இருப்பான் அப்படின்றது தெளிவாக நான் உங்களுக்கு நேற்று நான் வீடியோலையும் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து எக்ஸாக்டாக மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த லெவல் 85ன்ற லெவல்லாம் உன்னால் பிரேக் பண்ண முடியல அப்படின்னாவே மார்க்கெட் வந்து கால் சைட்லேயே மொமெண்டம் ஒரு 20 பாயிண்ட்ஸ் தந்தான், புட் சைட்லேயும் தந்தான். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 25,100 கால் அண்ட் புட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சப்போர்ட் லெவல் 86லேருந்து 129 2 டைம்ஸ் டச் பண்ணியிருப்பான் பாருங்கள். ஸோ இங்கேருந்து ஒரு வாட்டி கால் சைடில் ஒரு வாட்டி டச் பண்ணியிருப்பான், புட் சைடில் ஒரு வாட்டி டச் பண்ணியிருப்பான். இங்கே பாருங்கள். ஸோ கரெக்டாக அந்த 86லேருந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து மேலே போயிட்டு திரும்ப ரீடெஸ்ட் பண்ணும்போது 86 டச் பண்ண முடியாமல் திரும்ப அங்கேருந்து சப்போர்ட் எடுத்து 120 போயிருக்கான் 25,100 புட் ஆப்ஷனில். திரும்பவும் வந்து கீழே விழுந்துட்டு கரெக்டாக வந்து சப்போர்ட் எடுத்து திரும்பவும் மேலே போக ட்ரை பண்ணியிருப்பான். ஓகே கைஸ், ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து புட் ஆப்ஷனில் எந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கணும் அப்படின்றத நீங்கள் போக போக தெரிஞ்சுப்பீங்க. நான் தரக்கூடிய சப்போர்ட் ஜோனை நல்லா வாட்ச் பண்ணுங்கள். ஸோ யார் சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே வீக் ஆகிறாங்கன்றதை பார்க்கணும். அந்த அட் த சேம் டைம் யார் வந்து அந்த பிஇபி லெவலில் சப்போர்ட் எடுத்து மேலே போகிறாங்க அப்படின்றதையும் நீங்கள் நோட் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் கால் சைடில் மார்க்கெட் போக போகிறானா இல்லை புட் சைட் போக போகிறான்னு கம்பேர் பண்ணி பார்த்தா மட்டும்தான் உங்களால் இந்த ப்ரீமியம் கால்குலேஷன் மெத்தடை நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். நீங்கள் கம்பேர் பண்ணாமல் நான் லெவல் தந்துட்டேன் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக வந்து கால் சைடில் அந்த மார்க்கெட் கீழே போகும்போது நீங்கள் கால் சைடில் என்ட்ரி எடுத்துகிட்டு நீங்கள் உட்காந்துருந்தீங்கன்னா அதில் எந்த யூஸும் கிடையாது, நீங்கள் வந்து லாஸ் ஆகிடுவீங்க. ஓகே கைஸ், ஸோ இது நீங்கள் அனுபவபூர்வமாக நீங்கள் வந்து பழக தான் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுதான் இன்றைக்கி மார்க்கெட்டில் நடந்த விஷயங்கள். இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் நல்ல சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸு. ஸோ நம்ம டெலகிராம் குரூப்பில் ஒரு நண்பர் கூட புதுசாக பிகினர்ஸ் யாரோ வந்து ட்ரேட் எடுத்து அவங்க வந்து ப்ராஃபிட்டை வந்து நமக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் கங்க்ராட்ஸ் பண்ணியிருந்தேன். ஒரு சில நண்பர்கள் வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க புதுசாக. ஸோ நிறைய பேர் என்கொயரி பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. பெய்டு மெம்பர்ஷிப்பு. ஓகே கைஸ், இது வந்து ரொம்ப பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம டெலகிராம் குரூப்பு விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், ஸோ நம்ம டெலகிராமில் நம்ம ஷேர் பண்ணக்கூடிய
மெசேஜஸ் ரொம்ப ரொம்ப லைவ் மார்க்கெட்டில் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்போல்லாம் வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் ஜோனில் இருக்கான் அப்படின்றது தெளிவாக நான் சொல்லியிருப்பேன். 25,073லேருந்து 25,088 அந்த ஜோனில் அவன் பிரேக் பண்ணி மேலே கால் சைடில் போனால் மட்டும்தான் திரும்பவும் ஃபர்தராக மொமெண்டம் வரும். அப்படி இல்லைனா புட் சைடில் ரிஜெக்ஷன் எடுப்பான்றதையும் நான் தெளிவாக ஒரு 12:44 சொல்லியிருப்பேன். அந்த டைமில் பாருங்கள் 25,061 73 வரைக்கும் போகவே இல்லை அவன். 25,061லேருந்து 25,001 கரெக்டாக பார்த்தீங்கன்னா 60 பாயிண்ட் கீழே விழுந்திருப்பான். அதில் தான் நமக்கு ஒரு நல்ல மொமெண்டம் வந்து புட் சைடில் தந்திருப்போம். ஸோ புட் சைடில் சடனாக ஒரு மொமெண்டம் வந்து காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த டவுன் தான், அந்த ஒரு 60 பாயிண்ட். ஓகே கைஸ், ஸோ எண்ட் ஆஃப் த மொமெண்ட் வந்து கொஞ்சம் வந்து நல்லாயிருக்கும் நமக்கு. ஸோ இது வந்து நாளைக்கான லெவல்ஸு கைஸ். இது வந்து 15 மினிட்ஸ் சார்ட் வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு மார்க்கெட் இதே மாதிரி ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு ஸோ இந்த ரிஜெக்ஷன் ஜோனை பிரேக் பண்ணி மேலே போனால் மட்டும் நீங்கள் வந்து ட்ரேட் எடுங்க. அதாவது 25, 119, 120 பிரேக் பண்ணி அதிகபட்சம் 128 பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் ஆனால் மட்டும் கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்படி கால் சைடு மொமெண்டம் போச்சுன்னா 14th ஜூலை அதாவது இன்றைக்கான ஹையை பிரேக் பண்ணுதான்னு பாருங்கள். இதை பிரேக் பண்ணி ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சா மட்டும் 25, 150 இதை க்ளோஸ் வச்சா மட்டும் கேண்டில் நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு புல்லிஷ் கேண்டில் க்ளோஸ் வச்சா மட்டும் நீங்கள் கால் சைட் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா திரும்ப வந்து இந்த ஜோனில் வந்து திரும்பவும் வந்து ரிஜெக்ஷன் எடுத்துருவோம். நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடம்லாம் வந்து வரும்போது 25,200 வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரிஜெக்ஷன் ஜோனாகவே ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. 25,180லேருந்து 214 ஒரு ரிஜெக்ஷன் ஜோன். ஸோ அதான் மார்க்கெட் ஃபர்தராக மேலே போகணுன்னா இந்த ஜோன் இந்த ரிஜெக்ஷன் ஏரியா எல்லாமே வந்து க்ளோஸ் வச்சா மட்டும் கால் சைட் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இது வந்து ஃபிபனாச்சி ப்ளஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் சார்ட்டு. ஸோ நம்ம பிஇபி லெவலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி பிஇபி லெவல் நல்லா உங்களுக்கு புரியுது அப்படின்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி இங்கே ட்ரேட் எடுங்க. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கூட வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான இல்லை டெலகிராம் குரூப்பில் லைவ் மார்க்கெட்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். ஓகே கைஸ், ஸோ டியூட்டியில் இருக்கும்போது என்னால் ட்ரேட் பண்ண முடியல, அதனால் வந்து உங்களுக்கு வெறும் அப்டேட் மட்டும் தான் நான் தந்தேன். ஓகே கைஸ், ஸோ இது வந்து நாளைக்கான அப்சைட் லெவல் இப்போ நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி டவுன் சைடு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இன்றைய லோ பிரேக் பண்ணால் மட்டும் வந்து டவுன் சைடு போங்க. இன்றைய லோ வந்து பார்த்தீங்கன்னா 25,000 சைக்காலஜிக்கல் லெவலு. அந்த லெவலில் மார்க்கெட் திரும்பவும் வந்து ரிவர்சல் எடுத்து மேலே போக தான் ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா பையர்ஸ் ஏரியா, அந்த ஏரியா வந்து டிமாண்ட் ஜோனு, அதனால் வந்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ சப்போஸ் அதை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து செல்லர்ஸ் வந்து ஆக்டிவ் ஆகி பிரேக் பண்ணி திரும்ப இப்படி வந்து ரீடெஸ்ட் பண்ணான்னா இங்கே பாருங்கள், இங்கேருந்து மார்க்கெட் நல்லா கீழே விழுந்து திரும்பவும் ஒரு ரீடெஸ்ட் பண்ணி ரிஜெக்ஷன் எடுக்கும்போது இங்கே ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு பேரிஷ் மூமெண்ட்டும் கிடைக்கும். ஸோ அதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து இதை பிரேக் பண்ண உடனே ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா வந்து நம்மளை ட்ராப் பண்ணிவிட்டு மார்க்கெட் திரும்ப ரிவர்சல் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ பிகினர்ஸ் யாரும் அந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷனை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு ஃபர்தராக மார்க்கெட் எங்கே போக போகிறான் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இந்த லெவல்ஸ் எல்லாமே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, நாளைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ட்ராடே பிகினர்ஸ்க்கு ஃபிபனாச்சி ப்ளஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் சார்ட் இது. ஓகே கைஸ், இப்போது நம்மளோட தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலோட ஸ்பெஷாலிட்டியான நம்ம ப்ரீமியம் சார்ட்டை போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி திரும்பவும் ஜென்டல் ரிமைண்டர், நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் கிட்ட சொல்லி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், மறக்காமல் லைக் பண்ண சொல்லுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நாளைக்கான லெவல் நம்ம ப்ரீமியம் சார்ட்டில் தந்திருக்கேன் கைஸ். இதுதான் நாளைக்கான 25,300, 25,200, 25,100, 25,000, 25, 24,900, 24,800. ஸோ இந்த ஸ்ட்ரைக்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் முக்கியமான 2 ஸ்ட்ரைக்ஸ் பார்த்தீங்கன்னா 25,100, 25,000, 25,200, 24,900. ஸோ இந்த 4 ஸ்ட்ரைக்கும் பார்த்தீங்கன்னா இது கால் அண்ட் புட்டு ரெண்டுமே. ஸோ யார் வந்து ஆக்டிவாக வந்து இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் லெவலில் வந்து தக்க வைக்கிறாங்களோ ஃபர்தராக வந்து அந்த சைடில் வந்து அவங்களோட டார்கெட்டை நோக்கி போவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் வந்து புட் சைடில் போகணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க அப்படின்னா 25,200, 108 பிரேக் ஈவன் பாயிண்ட் இதை சஸ்டெயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபர்தராக வந்து இந்த டார்கெட் எல்லாமே அச்சீவ் பண்ணுவாங்க. ஓகே கைஸ், ஸோ அதே மாதிரி கால் சைடில் போன விருப்பப்படுறாங்க மார்க்கெட் அப்படின்னா 24,900, 147 சஸ்டெயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபர்தராக வந்து இந்த டார்கெட் எல்லாமே அச்சீவ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து கம்பேர் பண்ணணும். ஸோ மார்க்கெட் வந்து எந்த அடுத்த மணியில் இருக்கானோ அதை விட வந்து இந்த மணியில் கால் சைடில் ஒரு 100 பாயிண்ட்ஸ் யார் இந்த மணி இருக்கானோ அடுத்த ஸ்ட்ரைக்
ஸோ இந்த மணியில் யார் இருக்கானோ லாஸ்ட்டாக அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸையும் புட் சைடில் யார் வந்து அடுத்த மணிக்கு மேலே இருக்காங்களோ அதையும் நீங்கள் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சேம் டைம் ஸ்பாட் என்ன இதில் இருக்கானோ அதோட கால் அண்ட் போட்டு அந்த 4 ஸ்ட்ரைக்கை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு மார்க்கெட்டை எளிமையான முறையில் புரிஞ்சிக்க முடியும். ஓகே கைஸ், இதுதான் வந்து நாளைக்கான லெவல்ஸு. தேவைப்படுறவங்க இந்த சப்போர்ட் லெவல்ஸ் எல்லாமே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு சில சப்போர்ட்ஸ் பிரேக் ஆனால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து வீக் ஆகும். அப்படி இல்லைன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் நடந்த மாதிரி ரிவர்சல் ஆகிடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பேன் 25-100 கால் ஆப்ஷன் நேற்று வீடியோவில். அதே மாதிரி லைவ் மார்க்கெட்லேயே நான் சொல்லியிருப்பேன் 86 பிரேக் பண்ணால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு வீக்னஸ் அப்படின்னு கால் சைடில் மென்ஷன் பண்ணியிருப்பேன், புட் சைடில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இது பார்த்தீங்கன்னா அந்த 2 பேருமே 25-100 காலன் போட்டு அந்த 86ன்ற லெவலில் வரும்போது எவ்வளோ அழகாக சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கான்றதை பாருங்கள், பிஇபி லெவல் வரைக்கும். ஓகே கைஸ், ஸோ இது வந்து 2 பேருமே பிரேக் பண்ண முடியலன்றப்போ கடைசி நேரத்தில் என்னாச்சுன்னா கால் சைடில் ஒரு மொமெண்டம் கொடுத்துட்டாங்க. இங்கே பாருங்கள், எக்ஸாக்டாக இந்த டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 o'clock பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து 25-100 கால் ஆப்ஷன் வந்து கரெக்டாக அந்த 86 சப்போர்ட் எடுத்துகிட்டு 130 வரையும் போயிருக்காங்க பாருங்கள். ஸோ எவ்வளோ அழகான ஒரு 50 பாயிண்ட்ஸ் ஈஸியாக 40லேருந்து 45 பாயிண்ட் ஈஸியாக உங்களுக்கு கிடச்சிடும். இது கூட நான் டெலகிராம் குரூப்பில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் கால் ஆப்ஷன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ்லாம் கிடச்சிருக்கும். அதே மாதிரி இந்த சார்ட் பார்த்து அப்சைடு சார்ட்டு அண்ட் டவுன் சைடு சார்ட் ரெண்டுமே நான் வந்து உங்களுக்கு டெலகிராம் குரூப்பில் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ வீடியோ இன்றைக்கி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி 12 போகுது குவைத்தில். ஸோ கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்துச்சு, டியூட்டிக்கு போயிட்டு வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. சாரி கைஸ். ஸோ கைஸ், இதெல்லாம் பாருங்கள். ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே திரும்ப கோத்ரூ பண்ணுங்கள். திரும்ப ஒரு ஜென்ரல் ரிமைண்டராக நான் வந்து குரூப்பில் டெலகிராம் குரூப்பில் போட்டிருக்கேன். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் சர்க்குலேட் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு. அதே மாதிரி ட்ரேடிங்கில் சாதிக்கணும் ஜெயிக்கணும்னு நினைக்கக்கூடிய நிறைய பேருக்கு என்னோடய வீடியோஸ் போய் சேர்ந்ததுன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிடிச்சவங்க நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். பிடிக்கலனாலும் உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்கள நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ். ஸோ யாருக்கும் நம்ம கட்டாயப்படுத்தி நம்ம சேனலை பாருங்கன்னு சொல்கிறது கிடையாது. ஸோ நமக்கு டைம் கிடைக்கும் போது தான் நான் வீடியோ போடுவேன். அதர்வைஸ் நான் டெலகிராம் குரூப்பில் தான் மெசேஜஸ் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ விருப்பம் உள்ளவங்க பெய்டு மெம்பர்ஸில் இருந்தாலும் அவங்களுக்கான ஸ்பெஷலாக வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே டெலகிராம் குரூப்பில் போகிறதுக்கு முன்னாடி நான் ஷேர் பண்ணிவிடுவேன். ஓகே கைஸ். ஸோ விருப்பம் உள்ளவங்க தொடர்ந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். ஓகே கைஸ். ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து நம்ம தந்த லெவல்ஸ் எல்லாமே ரொம்ப அக்யூரேட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இதில் வந்து 99% நம்ம வந்து சைட்வைஸ் மார்க்கெட்டாக இருந்தாலும் நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு இது வந்து லைவ் மார்க்கெட் ப்ரூஃப். ஈவன் பிகினர்ஸாக இருக்கவங்க கூட இதில் ஒரு நாளைக்கு 1000 ரூபான்றது உங்களுக்கு சாதாரண விஷயம் கிடையாது. 10 நாளைக்கு அதை சேர்த்து வச்சிங்கன்னா 10,000 ரூபாய் ஆகிடும். ஓகே கைஸ். ஸோ இந்த மாதிரி அவங்களாலையும் ட்ரேட் பண்ண முடியும், சாதிக்க முடியும் அப்படின்றதுக்கு இது ஒரு சின்ன ப்ரூஃப். ஓகே கைஸ். ஸோ நீங்கள் நாளைக்கு நான் சொன்ன மாதிரி லெவல்ஸை ஃபாலோ பண்ணி ட்ரேட் எடுங்க. கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ 25,000 சைக்காலஜிக்கல் லெவலு. ஸோ அதனால் வந்து பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இதுதான் நாளைக்கான லெவல்ஸு. ஸோ மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.